இலங்கையின் முதற்தர சுற்றுலா தலம் ரீச்சாவின் மாபெரும் உணவு திருவிழா ஆகஸ்ட் மாதம் 7, 8, 9 மற்றும் 10ஆம் திகதிகளில் மாலை 6 மணி முதல் 10 மணி வரை. இன்றே டிக்கெட்டுகளை பெற்றுக் கொள்ளுங்கள். ஸ்ரீலங்காவின் முன்னாள் அரசு தலைவரும் ஒரு காலத்தில் பாதுகாப்பு செயலாளராக இருந்தவருமான கோட்டாபாய ராஜபக்ஷ கைது செய்யப்படும் அறிகுறிகள் பூனைக்குட்டி பையில் இருந்து வருவது போல இன்று வெளிப்பட்டுவிட்டன. இந்த பூனைக்குட்டி பையில் இருந்து வந்ததன் அடிப்படையில் ஈஸ்டர் தாக்குதல் சதி தொடர்பாக தன்னை ஸ்ரீலங்காவின் குற்றப்புலனாய்வு பிரிவு பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்வதை தடுக்க கோரி கோட்டாபாய இன்று அவசரமாக ஸ்ரீலங்காவின் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் ரிட் மனுவை தாக்கல் செய்துள்ளார். அவரது இந்த மனுவில் ஸ்ரீலங்காவின் காவல்துறை மாதிபர் பிரியந்த வீரசூரிய, ஸ்ரீலங்கா சிஐடியின் அதாவது குற்றப்புலனாய்வு பிரிவின் பணிப்பாளர் ஷானி அபயசேகரா உட்பட்ட சிலர் பிரதிவாதிகளாக குறிப்பிடப்பட்டுள்ளனர். ஈஸ்டர் தாக்குதல் சதிகள் தொடர்பான விசாரணைகளை திசை திருப்ப விமல் வீரவன்ச, உதய கம்பன்பில, திலித் ஜெயவரா ஆகியோருடன் கோட்டாபாய ராஜபக்ஷவின் தனிப்பட்ட செயலாளரான சுகீஸ்வர பண்டாரா குத்தி முறிந்து குட்டி சதிகளை செய்து சிங்கள மக்களை உசுப்பேற்ற தலைப்பட்டாலும் அவையெல்லாம் கூர் மழுங்கி விட்ட நிலையில் இப்போது தமிழர்களின் சுயேட்சை எம்பியான அர்ச்சுனாவையும் தமக்காக திடீரென குத்தி முறிந்து குரல் கொடுக்க வைக்க ராஜபக்ஷக்கள் முயற்சி செய்யும் நிலையில் அர்ச்சுனாவும் மஹிந்தவை தனது அப்பா என அழைத்தால் அவரது அந்த முறையின்படி இப்போது அவரது சித்தப்பா விழிப்பு நிலையான கோட்டாபாயவுக்கே அச்சம் வந்திருக்கின்றது கைது தொடர்பாக. இந்த உதறல் காரணமாக இன்று அவசரமாக நீதிமன்றத்துக்கு ஓடோடி சென்று ஒரு ரிட் மனுவை தாக்கல் செய்திருக்கின்றார். அதுவும் தன்னை பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்வதை தடுக்குமாறு அவர் இந்த கோரிக்கையில் குறிப்பிட்டிருக்கின்றார். கடந்த சில நாட்களுக்கு முன்னர் தனக்கு நீதிமன்றம் பயண தடையை விதித்த போதே தான் என்றோ ஒரு நாள் தூக்கப்படுவதற்கான அறிகுறிகளை கோட்டாபாய நன்றாகவே முகர்ந்து பிடித்து விட்டார். இதன் அடிப்படையில் அவருக்கு உள்ளூர ஒரு உதறல் ஏற்பட்டிருக்கக்கூடும். ஏனென்றால் இப்போது சுரேசாலைக்கு நடக்கும் கதிகள் எல்லாம் அவர் அறியாத கதிகள் இல்லை. இதனால் தான் இந்த உதறல் கோட்டாபாயவுக்கு ஏற்பட்டிருக்கும் என்பதால் அவ்வாறு ஒரு கைது நடக்கக்கூடாது என்பதற்காக இந்த ரிட் மனு தாக்கல் செய்யப்படுகின்றது. இதற்கிடையே கோட்டாபாயவில் கை வைத்தால் தான் தீக்குளிப்பேன் என உதயகம்மன்பில போன்ற முன்னே ராஜபக்ஷ பங்காளிகள் அங்காளிகள் உதார் விடுவது வேறு காட்சிகள். இந்த நிலையில் கோட்டாபாய ராஜபக்ஷ ஸ்ரீலங்காவின் பாதுகாப்பு செயலாளராக இருந்த காலத்திலும் சரி, அதன் பின்னர் ஈஸ்டர் தாக்குதலுக்கு பின்னால் அரச தலைவராக கொலுவேறிய ஆட்சி காலத்திலும் சரி, இதே PTA எனப்படும் பயங்கரவாத தடை சட்டத்தை பயன்படுத்தி பல நூற்றுக்கணக்கான தமிழர்களை தூக்கிய அந்த காலம், அவ்வாறு தூக்கிய தமிழர்களை நீண்ட காலத்திற்கு விசாரணைகள் ஏதுமின்றி தடுத்து வைத்த அந்த குரூர காலம், அந்த காலத்தின் கர்மா இப்போது கோட்டாபாயவையும் ஒரு PTA கைது வடிவில் அச்சுறுத்தலை விடுப்பதால் அவருக்கு உதறல் ஏற்பட்டு இப்போது ரிட் மனுவை தாக்கல் செய்திருக்கிறார். அரச தலைவர் பதவியில் இருந்தபோது கோட்டாபாய ராஜபக்ஷவுக்கு பிரசிடென்சியல் இம்யூனிட்டி எனப்படும் சட்ட கவசங்கள் எல்லாம் இருந்தன. ஆனால் அவர் இப்போது அரசு தலைவர் இல்லை. இதனால் அவருக்கு எந்த சட்ட கவசங்களும் இல்லை. சாதாரண ஒருவரை தூக்குவது போல அவரையும் எந்த நேரத்திலும் தூக்கிக் கொள்ளலாம். இதனால்தான் இப்போது இந்த இம்யூனிட்டி கவச குண்டலங்கள் இல்லாத கோட்டாபாயவுக்கு கைதை தடுக்க வேண்டிய ஒரு கட்டாய நிலை இருப்பதால் இந்த ரிட் மனுவை தாக்கல் செய்திருக்கின்றார். ஆனால் இந்த ரிட் மனுவில் அவருக்கு சாதகமாக தடை உத்தரவை நீதிமன்றம் பிறப்பித்துக் கொள்ளுமா என்பது வேறு விடயம். தனக்கு ஒரு கைது அச்சுறுத்தல் வரக்கூடாது என்பதற்காகத்தான் சுரேசாலையை ஒரு கிணிப்பிக்காக பயன்படுத்தி ராஜபக்ஷ அல்லக்கே முகங்கள் ஆ ஊ என குரல் கொடுத்து போராடிய போதிலும் அவர்கள் வழங்கிய அறிவுறுத்தல்களின் அடிப்படையில் சுரேசாலையும் தனது உண்ணாநிலை மெகா நாடகத்தை சிறைக்குள் இல்லையென்றால் மருத்துவமனையில் நடத்தி கொண்டாலும் இதுவரை பலனேதும் வந்ததாக தெரியவில்லை. இதற்கிடையே கோட்டாபாயவுக்கு
தனது தம்பியான பசில் ராஜபக்ஷக்கு வேறு அனைத்துலக பிடியாணைகள், அதாவது இன்டர்நேஷனல் அரெஸ்ட் வாரண்ட் பிறப்பிக்கப்படும் வகையில் நீதிமன்றம் ஒரு உத்தரவை பிறப்பித்திருப்பதால் எந்த வேளை பசீலுக்கும் அனைத்துலக பிடியாணை பிறப்பிக்கப்படக்கூடும். இப்போது இன்டர்போலோடாக அரசாங்கம் நகர்ந்தால் இது சாத்தியப்படும். ஆனால் கோட்டாபாயவுக்கு தம்பியைப் போல ஓரளவுக்கு இந்த கைதை தடுக்கும் வகையில் வெளிநாட்டில் பதுங்கிக் கொள்ளும் நிலை இல்லை. பசில் ராஜபக்ஷ தொடர்ந்தும் ஏறக்குறைய 2 வருட காலமாக அமெரிக்காவில் பதுங்கி இருக்கின்றார். ஆனால் கோட்டாபாயவுக்கு இவ்வாறாக நாட்டை விட்டு பறக்க நினைத்தாலும் அதற்கு வழியில்லை. ஏனென்றால் பயணத்தடை வளையம் ஏற்கனவே கடந்த வாரம் விழுந்துவிட்டது. ஆகையால் வேறு வழியில்லை. உள்ளூரில் இருந்து தூக்கப்படும் நிலைமைகளை தவிர்ப்பதற்காக இந்த முன்னெச்சரிக்கை மனுவை அவர் இன்று தாக்கல் செய்திருக்கிறார். ஆனால் அனுர அரசாங்கத்தை பொறுத்தவரை ஈஸ்டர் தாக்குதல்களை நடத்த ராஜபக்சேக்கள் சதி செய்த விடயத்துக்கு போதுமான மற்றும் நம்பகரமான ஆதாரங்கள் போதும் என கிடைத்திருப்பதாக தெரிகிறது. அதுவும் கோட்டாவை தூக்கும் வகையில் 2019 ஏப்ரல் 21 தாக்குதல் நடத்தப்படுவதற்கு 3 வாரங்களுக்கு முன்னர் சாலேயின் சதியில் ஒரு இரகசிய நடவடிக்கை இடம்பெற்றதாகவும் இந்த நடவடிக்கை கோட்டாவுக்கும் தெரியும் என்பதற்கான முக்கிய ஆதாரங்கள் எல்லாம் சிக்கியுள்ளதாக தெரிகின்றது. இதற்கும் அப்பால் 2008 மற்றும் 2009 ஆண்டுகளுக்கு இடையில் கொழும்பு மற்றும் அதன் புறநகர பகுதிகளில் கப்பங்கோருவதற்காக செல்வந்த தமிழ் பேசும் குடும்பங்களைச் சேர்ந்த 8 தமிழர்களையும் 3 முஸ்லிம்களையும் கடத்தி காணாமல் ஆக்கப்பட்ட திகில் குரூர சம்பவம் தொடர்பான வழக்கிலும் கோட்டாபாயவுக்கு தொடர்பு இருப்பதான கிசுகிசுக்கள் உள்ளன. இந்த வழக்கில் ஸ்ரீலங்கா கடற்படையின் முன்னாள் தளபதியான அட்மிரல் ரவீந்திர விஜயகுணவர்தனா தற்போது மீண்டும் ஒரு சந்தேக நகராக கடந்த சில நாட்களுக்கு முன்னர் அறிவிக்கப்பட்டுள்ளதால் இந்த நகர்வும் கோட்டாவை தீண்டும் வகையில் வந்திருப்பதால் அவர் பாதுகாப்பு செயலாளராக இருந்த காலத்தில்தான் அட்மிரல் ரவீந்திர விஜயகுணவர்தனா பதவியில் இருந்ததால் அவருக்கும் இந்த தொடர்பு இருக்கக்கூடும். அன்று கடத்தப்பட்ட இந்த அப்பாவிகள் அனைவரும் திருகோணமலையில் உள்ள கன்சைட் வதைமுகாம் பாதாள அறையிலும் கொழும்பில் உள்ள கடற்படை தளத்திலும் இரகசியமாக தடுத்து வைக்கப்பட்டிருந்தனர். அவ்வாறாக தடுத்து வைக்கப்பட்டவர்களின் குடும்பங்கள் கடத்தல்காரர்களின் கப்ப பணத்தை வழங்கிய பின்னரும் கூட அவர்களின் உடல்களை ஒருபோதும் கண்டுபிடிக்க முடியாத வகையில் அளித்த குரூரம் எல்லாம் கோட்டாவின் ஆட்சி காலத்தில் தான் இடம்பெற்றன. இந்த குரூர சம்பவத்தின் முக்கிய சந்தேக நபராக நேவி சம்பத் என அறியப்படும் சந்தன பிரசாத் கெட்டியாராச்சி இருந்தார். அவருக்கு ஒரு பாதுகாப்பான இல்லத்தில் அடைக்கலம் கொடுத்த நகர்வெல்லாம் கோட்டாபாயவுக்கு தெரியும் என கூறப்பட்டது. அதேபோல 2006 தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிராஜின் படுகொலை வழக்கிலும் இந்த சந்தன ஹெட்டியாராச்சிக்கு தொடர்பு இருப்பது கோட்டாவுக்கு தெரியும் எனவும் கூறப்படுகிறது. கொழும்பின் கங்காராமய பகுதியில் உள்ள கடற்படையின் உளவுத்துறை பணியகத்தைச் சேர்ந்த அதிகாரிகளால் ரவிராஜ் படுகொலை செய்யப்பட்டதாகவும் இந்த படுகொலைக்கு அந்த பணியகத்தில் திட்டமிடப்பட்டதாகவும் துப்பாக்கிச் சூட்டை ரவிராஜ் மீது நடத்திய பின்னர் கொலையாளிகள் நேரடியாகவே கடற்படையின் உளவுத்துறை பணியகத்திற்கு தப்பிச் சென்றதாகவும் ரவிராஜ் விசாரணையில் ஒரு சாட்சியமளித்தார். இந்த விடயம் அப்போது பாதுகாப்பு செயலாளராக இருந்த கோட்டாபாய ராஜபக்ஷவுக்கும் தெரியும். அவர் கருணாகுலுடன் தொடர்புடைய பிரிவுகளுக்கு இந்த கொலையை மறைப்பதற்காகவும் இந்த கொலையை செய்வதற்காகவும் 50 மில்லியன் ரூபாய் பணத்தை வழங்க அனுமதித்தார் என்பதாகவெல்லாம் சாட்சிகள் வந்திருந்தன. இதற்கிடையே கடந்த வாரம் சுரேசாலே ஒரு தியாகி அல்ல, மாறாக அவர் கோட்டாபாயவுக்காக கொழும்பில் இரகசிய சேவை செய்த ஒரு முகவர் எனவும் அவர் இராணுவத்துக்காக எதுவும் செய்யவில்லை என ஸ்ரீலங்காவின் ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா குறிப்பிட்டதுடன் கோட்டாபாயவின் அனுமதியின்றி சுரேசாலே கழிவறைக்கு கூட, அதாவது டொய்லெட்டுக்கு கூட சென்றிருக்க மாட்டார் என எள்ளல் செய்து விமர்சித்த நிலையில் சிங்கள சிங்கம் கோட்டாபாயவுக்கு இப்போது எங்கே தாம் தூக்கப்பட்டு விடுவோமோ என்ற உள்ளூர உதறலும் பயமும் வந்திருப்பதால் தான் இன்று அலறி அடித்து இந்த உத்தேச கைது நகர்வை தடுக்கும் ரிட் மனு ஒன்றை போட்டிருக்கின்றார். ஆனால் இந்த ரிட் மனுவில் அவருக்கு சாதகம் வருமா அல்லது பாதகம் வருமா, பாதகம் வந்தால் என்ன நடக்கும் என்பதெல்லாம் இப்போது விடைகள் தெரிய வேண்டிய வினாக்களாகின்றன.